dears, hearty welcome to my channel Learning with Saritha. In this session, we will discuss the topic important aspects of electric potential. Electric potential V due to a point charge Q at a distance R is V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R or V is equal to K Q by R. First one, dependence of V on source charge. Source charge Q positive இருக்கு அப்படின்னா potential V என்னது 1 by 4 pi epsilon naught plus Q by R. That value will be positive. That is, it is greater than 0. அப்போ V உடைய value greater than 0 வரும். If Q is negative, அதாவது source charge is negative, V is equal to 1 by 4 pi epsilon naught minus Q by R, that is equal to negative value, that is less than 0. இப்போ potential V less than 0. Second aspect, dependence of V on distance R between point strong source charge and unit 2V test charge. இப்போ Q பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா R உடைய வேல்யூ இன்க்ரீஸிங்காக இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பொட்டென்ஷியல் V என்னவாகும்? கிராஃபில் நான் R டிஸ்டன்ஸ் R ஒரு ஆக்சிஸ்லையும் பொட்டென்ஷியல் V ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். R 1 2 3 4 5 in மீட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். பொட்டென்ஷியல் V வந்து +5 +10 +15 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னா அது எதை மீன் பண்ணுது? R இன்க்ரீஸ் ஆக ஆக பொட்டென்ஷியல் V உடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ R 1 மீட்டர்னு இருக்கும்போது பொட்டென்ஷியல் வந்து +5 வோல்ட்டுன்னு காமிக்கி. இப்போ R ஒரு 2.5 மீட்டர்னு இருக்கும்போது பொட்டென்ஷியல் V +1 வோல்ட்டுன்னு காமிக்கி. அப்போ R இன்க்ரீஸ் ஆகும்போது V என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுது. அதாவது சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவாக இருந்து R இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டென்ஷியல் V என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருக்குது, அதே மாதிரி R இஸ் இன்க்ரீஸிங். இப்போது இந்த கிராஃப் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் R எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு சோர்ஸ் நெகட்டிவ்னா நமக்கு பொட்டென்ஷியல் V இஸ் நெகட்டிவ்னு நமக்கு தெரியும். V இஸ் லெஸ் தேன் 0. அப்போது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் V மார்க் பண்ணணும். -5 வோல்ட் -10 வோல்ட் அண்ட் ஸோ ஆன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிராஃபில் நம்ம என்ன ஸ்டடி பண்ணுறோன்னா R 1.5 மீட்டர்னு இருக்கும்போது பொட்டென்ஷியல் V -5 வோல்ட்டுன்னு வருது. R 0.5 மீட்டர்னு இருக்கும்போது பொட்டென்ஷியல் V -10 வோல்ட்டுன்னு வருது. அதாவது R உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு V உடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ் வேல்யூஸில் நியரர் டு 0வாக வர்றது என்னது? இன்க்ரீஸிங் ஆர்டர். அப்போ as R increases, V also increases when source is negative. Next, R at infinity ன்னு பார்ப்போம். V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. இப்போ V is inversely proportional to R. If R approach infinity, V உடைய வேல்யூ என்னது? tends to 0. That is, electrostatic potential V is 0 at infinity. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். Gases have gravitational potential energy. In the case of electric potential, charges have electric potential energy. இப்போ gravitational potential எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? Position of the masses in the gravitational field. Electric potential எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? Position of the charges in the electric field. இப்போ பாருங்கள், masses move from higher gravitational potential to lower gravitational potential. இப்போ நம்மளோட earth surfaceக்கு பக்கத்தில் லோ கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் தான் இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் M
ஒரு ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து ட்ராப் பண்ணும்போது it tends to move towards the low potential. அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் move from higher electric potential to lower electric potential. இப்போ இங்கே higher electric potentialல பாசிட்டிவ் சார்ஜஸும் lower electric potentialல நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். இப்போ ஒரு சார்ஜை அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது என்ன ஆகுது? It moves towards the negative. Positive charge move towards the negative charge. It means higher electric potential இருந்து lower electric potentialக்கு move ஆகுது. ஆனால் negative charges எப்படி இருக்கும்? Negative charges move from lower electric potential to higher electric potential. இப்போ positive charges higher electric potential region இருக்கு. நெகட்டிவ் சார்ஜஸ் லோவர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரீஜன் இருக்குது. ஒரு நெகட்டிவ் சார்ஜை அந்த ஃபீல்டில் வைக்கும்போது இட் கெட்ஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது இட் இஸ் மூவிங் ஃப்ரம் லோவர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஃபஸ்ட்டு ஒன், சோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சோர்ஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ பொட்டன்ஷியல் V என்னவாக இருக்கும்? V இஸ் ஈக்குவல் டு K ப்ளஸ் Q பை R. அப்போ அதனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான். V இஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போது நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். எப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதனுடைய ஃபீல்டு லைனில் 3 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். பாயிண்ட் P, பாயிண்ட் Q அண்ட் பாயிண்ட் R. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 பாயிண்ட்லேயும் இதோடைய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேயா? இப்போது பாயிண்ட் P பார்க்கலாம். பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P இஸ் VP. இப்போ இந்த பாயிண்ட் P எப்படி இருக்குது? சோர்ஸ் சார்ஜுக்கு நியரராக இருக்குது. அதாவது R வந்து டிக்ரீஸ்டு வேல்யூ தான், லெஸ் வேல்யூ தான். That is, if R is decreasing, VP is increasing. அப்போ VP is in high potential region கொடுக்கலாமா? அப்போ VP is in high potential region எழுதியிருக்கேன். இப்போ potential at point Q is VQ. Point Q எப்படி இருக்கு? It is somewhat farther from plus Q. Point P விட point Q ஒரு farther distanceல தான் இருக்குது. தட் இஸ் R வந்து இன்க்ரீஸ் ஆகுது. R இன்க்ரீஸ் ஆகும்போது VQ என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ VQ லோவர் பொட்டன்ஷியலில் இருக்குது. VQ இஸ் இன் லோவர் பொட்டன்ஷியல் ரீஜியன். இப்போ பாயிண்ட் R பார்க்கலாம். பாயிண்ட் R இஸ் மோர் ஃபாரர் ஃப்ரம் ப்ளஸ் Q. அப்படி தானே? அப்போ R இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது VR இன்னும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ VR is in lowest potential region. Hence, compare பண்ணி பார்த்தா VP is greater than V, Q is greater than VR. Direction of the test charge என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Q டேஷை பாயிண்ட் Pக்கும் Qக்கும் இன்பிட்வீனில் வைக்க போகிறேன். என்ன ஆகுது? ப்ளஸ் Q டேஷ் undergoes repulsion in the field of positive source charge. அப்போ it moves away. அப்படி தானே? plus Q dash moves from high potential region to low potential region. அப்போ direction of the test charge எப்படி இருக்கு? P to Q to R. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சோர்ஸ் வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கேன். டெஸ்ட் வந்து நெகட்டிவாக எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் V is equal to K plus Q by R. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான். V greater than 0. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்கிறேன். பாயிண்ட்ஸ் P, Q அண்ட் R. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே கேஸ் தான். பொட்டன்ஷியல் அட் P VP, தென் VQ, தென் VR. VP is greater than V, Q is greater than VR. ஆனால் இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Q அண்ட் Rக்கு இன்பிட்வீனில் வைக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுது?
Q dash வந்து it undergoes attraction in the field of the source charge. ஏன்னா பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது உள்ளதான் மைனஸ் Q dash இருக்குது. அப்போ மைனஸ் Q dash மூவ் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ் சார்ஜ். That is, it moves from low potential region to high potential region. That is from R to Q to P. Okay? Next, source negative எடுக்க போகிறோம். Source is negative and test is positive. Source negative na potential V என்னது? K minus Q by R. அப்போ V is less than 0. இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு மைனஸ் Q source charge இருக்குது, பாயிண்ட்ஸ் P, Q and R எடுத்திருக்கேன். அட் பாயிண்ட் P பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? Vpன்னு கொடுக்குறேன். பாயிண்ட் P இஸ் நியரர் டு நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ். நமக்கு தெரியும் நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜாக இருந்து R டிக்ரீஸ் ஆச்சுன்னா Vp ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போ Vp என்னது? ஒரு லோ பொட்டன்ஷியல் ரீஜியனில் இருக்குது. இப்போ பாயிண்ட் Q is somewhat farther from minus Q. அப்போ R இன்க்ரீஸ் ஆகும்போது VQ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ VQ is in high potential region. பாயிண்ட் R எடுக்கிறேன், பொட்டன்ஷியல் VR, பாயிண்ட் R இப்படி more farther from source charge. அப்போ as R increases more, VR also increases more. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது VR தான் ஹையராக இருக்குது. அப்போ Vp இஸ் லெஸ் தேன் VQ இஸ் லெஸ் தேன் VRன்னு கொடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Q டேஷை பாயிண்ட் Qக்கும் Rக்கும் இன்பிட்வீனில் வைக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுது? ப்ளஸ் Q டேஷ் எந்த ஃபீல்டில் இருக்குது? மைனஸ் Qவுடைய ஃபீல்டில் இருக்குது. அப்போ இட் கெட்ஸ் அட்ராக்ஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். So it moves towards the source charge. That is, plus Q dash moves from high potential region to low potential region. அப்போ direction கொடுக்கும்போது R to Q to P. Okay? Next is negative and test is negative. இப்போ potential V என்னது? K minus Q by R. அப்போ V is less than 0, negative வேல்யூங்கிறதுனால. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். கம்பேர் பண்ணும்போது Vp will be less than VQ is less than VR. இப்போ என்ன பண்ண போகிறேன்? டைரக்ஷன் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் பார்க்கணும். அதுக்காக ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கும் Qக்கும் இன்பிட்வீனில் வைக்கிறேன். என்ன ஆகுது? மைனஸ் Q dash undergoes repulsion in the field of the source charge. So it moves away from the source charge. என்ன? அப்போ மைனஸ் Q dash moves from low potential regionல இருந்து high potential regionக்கு மூவ் ஆகுது. அப்போ டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? P to Q to R. ஓகேயா? நெக்ஸ்ட்டு we move on to the fourth aspect. என்னென்னா electric potential at a point P due to collection of charges. இப்போ நிறைய சார்ஜஸ் இருக்குது, Q1, Q2, Q3 and so on up to Qnன்னு நிறைய சார்ஜஸ் இருக்குது. அப்படின்னா கலெக்ஷன்னாலே நமக்கு என்னது? சமேஷன்னு தெரியும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P டியூ டு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் Q1, Q2, Q3 and so on up to Qn is equal to sum of the electric potentials due to individual charges. அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சைன் வரும்போது நம்ம சமேஷன் போட்டு எழுதலாம். அப்போ V total is equal to summation I is equal to 1 to N Qi by Ri. Okay students, இதோட teaching session முடியுது. Students, practicing one words increase clarity in concepts of physics. Here is the first one word. For positive source charge, a positive test charge undergo dash and move from high electric potential to low electric potential. Next, for negative source charge, a positive test charge undergo dash and move from high electric potential to low electric potential region. Next, for positive source charge, a negative test charge undergo dash and move from low electric potential to high electric potential region. Next, for negative source charge, a negative test charge undergo dash and move from low electric potential to high electric potential region. Next we move on to the concept within me session.
இந்த டயக்ராம் பாருங்க, motion of masses in terms of gravitational potential. Earth உடைய surfaceல lower potential region இருக்கும். இப்போ ஒரு object of mass m higher potential regionல இருந்து drop பண்ணும்போது it falls towards the lower potential region. அதாவது masses move from higher gravitational potential region to lower gravitational potential region. Motion of charges in terms of electric potential பார்க்கலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் ரீஜியன், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து லோவர் பொட்டன்ஷியல் ரீஜியன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது என்ன ஆகும்? இட் கெட்ஸ் அட்ராக்டட் டு தி நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி லோவர் பொட்டன்ஷியல் ரீஜியன். இந்த டயக்ராம் பாருங்க, நெகட்டிவ் சோர்ஸ் எடுத்திருக்கேன். நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து லோ பொட்டன்ஷியல் ரீஜியன். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கும்போது ஹை பொட்டன்ஷியல் ரீஜியனாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் மூவிங் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் ரீஜியன் டு லோ பொட்டன்ஷியல் ரீஜியன். அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன ஸ்டடி பண்ணுறோம்? பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஃப்ரம் ஹை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரீஜியன் டு லோவர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரீஜியன். இந்த டயக்ராம் பாருங்கள், பாசிட்டிவ் சோர்ஸ் எடுத்திருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜஸ் மேக் ஹை பொட்டன்ஷியல் ரீஜியன் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் மேக் லோ பொட்டன்ஷியல் ரீஜியன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். இந்த நெகட்டிவ் சார்ஜ் undergoes attraction towards positive charge and move towards the high potential region. இந்த டயக்ராம் பாருங்க, ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் எடுத்திருக்கேன். நெகட்டிவ் சோர்ஸ் நமக்கு லோ பொட்டன்ஷியல் ரீஜியன், பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹை பொட்டன்ஷியல் ரீஜியன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வைக்கும்போது இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜஸ், தட் இஸ் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி ஹை பொட்டன்ஷியல் ரீஜியன். இதில் நம்ம என்ன ஸ்டடி பண்ணுறோம்? நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஃப்ரம் லோவர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரீஜியன் டு higher electric potential region. Okay students, I hope you enjoyed all the sessions. After watching the video, smash the like button, share my video and subscribe to my channel and travel with me to get full mark easily.